பண்ணியன் 4th மினிட்லயே ஒரு சான்ஸ் வந்தது, தூக்கி வெளில அடிச்சுட்டான். பொசிஷன்லாம் போறான். பார்க்க வேற டெம்பபா மாரி இருக்கிறாரு. நல்லா அந்த பாப்பி சீஸ் நியூகாசில் நம்பர் 9 மாரி. ஆள் மட்டும் ஆனா ஃபினிஷிங் வர மாட்டேங்குது. இந்த சீசனோட வொர்ஸ்ட் சைனிங் லிஸ்ட்ல போட்டிருக்காங்க எல்லாருமே. அது வந்து ஒரு நியாயம்னு சொல்லலாமா? ஸோ போப் பிகம்ஸ் த செகண்ட் லாஸ்ட் மேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் இருக்கு. கோல் கீப்பர் வந்து செகண்ட் லாஸ்ட் மேனா வந்து ஆயிட்டான ஒரு ரூல் இருக்கு. இதுக்கான கிளியர் எக்ஸாம்பிள் எங்க தெரியுமா? உனக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, நம்ம 2 பேரும் லைவ் பண்ணோம் 2022 சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் லிவர்பூல் வர்சஸ் ரியல் மெட்ரிட். நம்மளுக்கு எல்லாத்துக்குமே புரியல, எதுக்குடா அந்த பென்செமா கோலை வந்து ரூல் அவுட் பண்ணீங்க, அது ப்ராப்பர் லெஜிட்டிமேட் கோல் தானா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இவ்வளவு நல்லா ஆடும் போதே நீங்க தோத்து போறீங்களே, அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்க நல்லா ஆரம்பிச்சா என்ன நடக்குது? நாங்களும் ஆடினா தானடா. சான்செஸ் எவ்வளவு காசு கொடுத்தீங்க, பெட்டி எவ்வளவு அமிச்சீங்க அதை சொல்லு. அது எப்படி உங்க கேமுக்கு வந்தா மட்டும் அவன் எரர் பண்றான்? லைனா நிறைய எபிசோட்ஸ் வந்துட்டு இருக்குது. அதுல வந்துட்டு நம்ம லாலிகாவை கவர் பண்றோம், பிரீமியர் லீகை கவர் பண்றோம், இப்ப கரபாவ் கப்பு எல்லாமே கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. 9K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். நிறைய பேர் கங்க்ராச்சுலேஷன் வேற சொல்லியிருந்தீங்க. அது எல்லாத்துக்கும் முதல்ல நன்றி. உங்களாலதான் வந்துட்டு இந்த ஒரு மைல்ஸ்டோன் எங்களால் ரீச் பண்ண முடிஞ்சது. அப்படியே இன்னும் லைட்டா புஷ் பண்ணீங்கன்னா அந்த மேஜிக் நம்பர் 10,000 அடிச்சு விட்டுருவோம். ஸோ மறக்காம லைக், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் அழுத்தி விட்டுருங்க. பட் காரபாவ் கப்போட செமிஃபைனல்ஸ் நடந்து முடிஞ்சாச்சு. ரெண்டுமே ஒரு அமர்க்கமான ஒரு மேட்ச் தான். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நியூகாசில் வர்சஸ் மான்செஸ்டர் சிட்டி சென்ட் ஜேம்ஸ் பார்க்ல ஆடுறாங்க. இந்த கேம் வந்துட்டு 2-0 டு மான்செஸ்டர் சிட்டி முடிஞ்சிருக்குது. என்னடா வாட் ஆர் யுவர் தாட்ஸ்? இது என்ன ஒரு ஃபர்ஸ்ட் லெக்கோட இம்பாக்ட் எப்படி இருக்க போகுது? இது சீரியஸா அந்த லைன் அப்பையும் அந்த ஃபைனல் ஸ்கோர் லைனையும் நீ மேட்சை எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன இப்படி முடிஞ்சிருக்கு அப்படிம்ப. ஏன்னா கேம் ஃபுல்லாவே நியூகாசில் அத்தனை சான்ஸ் கிரியேட் பண்ணானுங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 சான்ஸ், அதுல ஒரு 2-3 ஹாஃப் சான்ஸ், ஆனா ஒரு 2-3 சாலிட் சான்ஸ் டு ஸ்கோர். ஒரு 7வது நிமிஷம் 8வது நிமிஷத்துலயே விசா வந்து வந்த சான்ஸை பெரி பண்ணிருக்கணும். கேவலமா அந்த மிஸ் பண்ணான். அதாவது நம்ம கேமை பார்க்கும்போதே வந்து சத்தியமா நீங்க திருந்த மாட்டீங்களா, நீங்க எவ்வளவு சான்ஸ் கிரியேட் பண்ணாலும் நீங்க இப்படி விட்டுருவீங்க, அவனுங்க வந்து கோல் போட்டுருவானுங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுது. ஏன்னா இதுக்கு மேல ஒரு மேனேஜர் வந்து செட்டப்லாம் பண்ணி கொடுக்க முடியாது. நீ வந்து மான்செஸ்டர் சிட்டியோட டிஃபென்ஸை ஸ்ட்ரெச் பண்ணுங்கிறதுக்காக வோல்டமாடாவை டிராப் பண்ணிட்டு விசாவை ஆட வச்சான் எடியோ. எனக்கு அப்ப தோணுச்சு, என்ன லூசுத்தனமான ஒரு டிசிஷனா இருக்கு, எதுடா நீ நல்ல இன்ஃபார்ம்ல இருக்க ஸ்ட்ரைக்கர் தூக்கிட்டு இவனை வந்து போடணும்னு. அப்போ கரெக்டா ஒர்க் அவுட் ஆச்சு. விசாக்கு இருக்கிற ஸ்பீட்ல பின்னாடி ஓடி போய் அந்த கேம் பாலை வாங்கி அந்த சான்ஸ் கிரியேட் பண்ண முடிஞ்சது. ஆனா பினிஷ் பண்ண மாட்டீங்களாம். ஆமா, அதுதான் சொல்லலாம். என்ன பண்ணி என்ன 4th மினிட்லயே ஒரு சான்ஸ் வந்தது, தூக்கி வெளில அடிச்சுட்டான். பொசிஷன்லாம் போறான். பார்க்க வேற டெம்பபா மாதிரி இருக்கிறாரு. நல்லா அந்த பாப்பி சீஸ் நியூகாசில் நம்பர் 9 மாதிரி. ஆள் மட்டும் ஆனா ஃபினிஷிங் வர மாட்டேங்குது. இந்த சீசனோட வொர்ஸ்ட் சைனிங் லிஸ்ட்ல போட்டிருக்காங்க எல்லாருமே. அது வந்து ஒரு நியாயம்னு சொல்லலாமா? இவ்வளவு நாள் இன்ஜர்டா, நீ வொர்ஸ்ட் சைனிங் லிஸ்ட்ல வந்து எனக்கு இந்த இன்ஜரி ஆட முடியல, வந்த உடனே நல்லாவோ ஆடல, ரெண்டுத்தையும் சேர்த்து கலெக்டிவ்லி வொர்ஸ்ட் சைனிங்ன்றாங்க. இந்த டாப் 3ல டெஃபினட்டா இருக்கிறான்ற மாதிரி சொல்றாங்க. டாப் 3ல எஸ். ஏன்னா நீ வர்ஸ்ட் சைனிங்ல எடுத்து பார்த்தீங்கன்னா ஈசாக்கெல்லாம் வந்துருவான். ஏன்னா 125 மில்லியன் பவுண்ட்ஸ் கொடுத்துட்டு நீ வந்து ஒரு 10 கேம் தான் சீசனுக்கு நீ வந்து ஆடப்போற. ஏன்னா நீ சீசன் அவுட், அன்பார்ச்சுனேட்லி சீசன் அவுட் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் நீ ரேங்க் பண்ணணும்னா தட் ஆப்வியஸ்லி ஈசாக்கோட டிரான்ஸ்ஃபர் தான் வில் பிகம் ஆப்வியஸ்லி த வர்ஸ்ட் சைனிங். ஏன்னா விசா வந்து 60 மில்லியனுக்கோ 55 மில்லியனுக்கு தான் வாங்கினாங்க. பட் ஈசாக் வந்து 125 மில்லியனுக்கு வாங்கியிருக்கு. ஸோ தட் வில் ஆப்வியஸ்லி பிகம் த வர்ஸ்ட் சைனிங். ஸோ டாப் 3ல வருமா? மேபி டாப் 3ல வரலாம். பட் எந்த ஸ்ட்ரைக்கருமே கிக் ஆஃப் ஆன மாதிரியே தெரியலையே. ஸ்ட்ரைக்கர்ஸ்னு வாங்கியிருக்கிற எல்லா டீமும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காங்க பிரீமியர் லீக்ல. ஆனால் நீ வந்து கம்பேர் பண்றதே வேஸ்ட். இவனாச்சு விளையாடாம கேவலமா பண்றான், சிலர்லாம் விளையாடியே கேவலமா பண்ணுது. அப்ப அதுக்கு என்ன வித்தியாசம்? அதுவும் கரெக்ட் தான். சரி, நம்ம டிசிஎல் வச்சுக்கலாம். டிசிஎல்ல சைன் பண்ண ஸ்ட்ரைக்கர்ல பெஸ்ட் ஸ்ட்ரைக்கரா விளையாடுறாங்க. மத்தபடி எல்லா ஸ்ட்ரைக்கர்ஸும் வந்து மட்டும் தான் சொல்லிக்கலாம். ஆமா, ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல கூட விசாக்கு ஒரு சான்ஸ் வந்துச்சு. ஒரு நல்ல ஒரு கிராஸ் நேரமே குதிச்சிட்டான். ஆமா, அது வந்து ஒழுங்கா குதிச்சிருந்தானே ஈஸியா உள்ள அடிச்சிருக்கலாம். ஏர்லியா குதிச்சுட்டான், ஏதோ டைவர்ட் பண்ண ட்ரை பண்ணா அதை வந்து டிராஃபர்ட் போய் சேவ் பண்ணிட்டான். சோ அந்த கேம் வந்து இப்படி போயிட்டு இருக்கும்போது நமக்கு தெரியும், ஓகே மேன் சிட்டி வந்து இட்ஸ் a matter of time before சிட்டி ஸ்கோர்ஸ். ஏன்னா அது வரைக்குமே வந்து சிட்டிக்கு பெருசா சான்ஸ் கிரியேஷன் பண்றது எதுவுமே வந்து அந்த கேம்ல அது வரைக்கும் இல்ல. அந்த கேம் எடுத்து பாத்தீங்கன்னா நியூகாசல் சான்ஸ் ஆஃப்டர் சான்ஸ் வந்துச்சு. சிட்டி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஐ திங்க் 0 ஷாட்ஸ் ஆர் மேபி 1 ஷாட் ஆன் டார்கெட் விடு. ஷாட்டே 1 or 2 தான் மொத்த கேம்லயே. நல்லாவே கண்டெயின் பண்ணாங்க நியூகாசல். எதையுமே இது விடாம ப்ராப்பரா அவங்கள்ட்ட எதிர்த்து ஆடி நல்லா தான் பண்ணாங்க.
ப்ராப்ளம் நியூ காசலுக்கு என்ன ஆகி போச்சுன்னா அவனுங்க ஈஸியா டயர்ட் ஆயிட்டானுங்க. ஏன்னா மிட் வீக்ல அவங்க 120 மினிட்ஸ் ஆடினாங்க. அந்த எஃப்ஏ கப்போ ஏதோ ஒரு ஆமா. கேம்ல வந்துட்டு 120 மினிட்ஸ் வந்து ஆடினாங்க. எக்ஸ்ட்ரா டைம் போய் அப்புறம் தான் போர்ன்மத் கூட ஜெயிச்சாங்க. அவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை, பாதி பிளேயர் இன்ஜுரியிலே போயிட்டு இருக்கா. இந்த கேம் பாரு மறுபடியும் மர்ஃபி இன்ஜர்ட். ஸோ எல்லாரும் இன்ஜுரியிலே போறனால அவனுக்கு வந்து ஒரு ஒரு 10 11 பேர்னா ஒரு 12 பேர் தான் இருக்கானுங்க. நீ அந்த 12 பேரை நீ ஆட வச்சு தான் ஆகணும். ஒரு வழியே கிடையாது எவ்ரி கேமுக்கு. அதனால அவனுக்கு வந்து சூப்பர் டயர்டா இருந்தானுங்க. அந்த செகண்ட் ஹாஃப்ல நீ எடுத்து பார்த்தீங்கன்னா எவனுமே பிரஸ் பண்றதோ ஓடுறதோ எதுவுமே நடக்கல. அண்ட் கரெக்டா அந்த ஒரு கிராஸ் வந்துச்சு. பெர்னார்டோ சில்வா ஃப்ரண்ட் போஸ்ட்ல ஒரு டோப் போக் மாதிரி ஒன்று பண்ணி விட்டான். செம்மனியோ அழகா ஓடி வந்து இவனுக்கு முன்னாடி முடிச்சுட்டு போனா கார்டனுக்கு முன்னாடி. ஏன்டா அதாவது கார்டன் ஹாலண்டோட வேலையை அநியாயத்துக்கு வந்துட்டு செமன்யோ பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். கரெக்டான பொசிஷன்ல வந்துட்டு குறுக்கால இந்த கௌசிக் மாதிரி வந்து இருந்து அடிச்சிட்டாரு. பட் ஆமா, செமன்யோ பத்தியே பேசுவோம்டா. புது சைனிங் வந்து 2 மேட்ச்ல 2 கோலு. டக்குன்னு டீமுக்குள்ள செட் ஆயிட்டாரு. எல்லாரும் எதிர்பார்த்தாங்க இந்த மாதிரி. ஏன்னா போன்மத்ல இருந்து வரப்ப கொஞ்சம் கஷ்டம் தான், டைம் ஆகும். ஏன்னா நம்ம நிறைய பார்த்திருக்கோம் இந்த லிஸ்ட்ல. நம்மளோட இந்த டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் ஒருத்தரை சைன் பண்ணாங்களே லீட்ஸ்ல இருந்து, அவர் ஆடவே விடல. அப்புறம் வந்துட்டு கிரீலிஷ்க்கு ரொம்ப டைம் ஆச்சு. அப்படிலாம் பாக்குறப்ப டக்குன்னு இவர் வந்துட்டு 2 கேம்ல 2 கோலு. டக்குன்னு ஜெல் ஆயிட்டாங்க. ஸோ புதுசா இருக்கு இந்த மேன் சிட்டி டீம் இப்படி ஒரு ஆளை பாக்குறதுக்கு. சீரியஸா அப்படிதான் இருக்குது. ஏன்னா போன வருஷம் வந்து இதே மாதிரி தான் மார்மோஸ் உள்ள வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஒரு 5 கேம் அப்படியே பெடல் எடுத்துட்டான். ஐயோ மார்மோஸ் தாண்டா நெக்ஸ்ட், எல்லா டீமும் மிஸ் ஆயிடுச்சுடா அப்படின்னு வந்து நம்ம எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தோம். செமன்யோ இப்ப உள்ள வந்தோடனே அந்த சிட்டிக்கு தேவைப்பட்ட அந்த ஒரு விஷயம் என்னன்னா, பாலை எடுத்துட்டு ஃபியர்ஸா ஓடுறது. எவன் சேலஞ்சுக்குள்ள வந்தாலும் பிசிக்காலிட்டி யூஸ் பண்ணி பால் எடுத்துட்டு ஓடுறது. அப்புறம் ஸ்ட்ரைக்கருக்கு கிராஸ் பண்றது. இவனே எடுத்துட்டு போனாலும் பினிஷும் பண்றது. அது இல்லாம பாலை விட்டுட்டா ட்ராக் பேக் பண்ணி டிஃபென்ஸுக்கும் வந்துடுறான். நான் வந்து எப்பவுமே செமனியா போர்மத் இருக்கும்போது சொல்லுவேன், எனக்கு வந்து மானேவை திருப்பி பார்த்த மாதிரி இருக்கு. மானே இதே தான் லிவர்பூல் பண்ணுவான். சல்லுன்னு 50 அடி மேல விடுவான், சல்லுன்னு 50 அடி பண்ணி வந்துருவான். அது வந்து மானேவோட யூனிக் கேரக்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு மானே. செனிகல் வந்து ஃபைனல் போயிட்டாங்க ஆப்கான்ல, அவனுடைய கோல்னால செமிஃபைனல் அகைன்ஸ்ட் ஈஜிப்ட். ஸோ எனக்கு வந்து செமனியோ பார்க்கும்போது இன்னொரு இன்கமிங் ஆஃப் ஒரு ரீஇன்கார்னேஷன் ஆஃப் மானே மாதிரி தான் எனக்கு வந்து தெரிஞ்சுது. அண்ட் தட் வாஸ் சோ மச் நெசசரி சிட்டிக்கு. அந்த ஒரு இப்போ ஒரு டிரான்சிஷன் கேம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு கேம் பிளேல வந்து செமன்யோ மேக் சோ மச் சென்ஸ். நான் வந்துட்டு பேசிட்டு இருந்தேன், ஏன்டா இத்தனை அட்டாக்கர் வச்சுட்டுமாடா உங்களுக்கு செவன்யோ வேணும்? 7 அட்டாக்கர் இருக்கு. ஆனா சிட்டி மாதிரி ஒரு கிளப்னாலதான் போய் ஒரு 8வது அட்டாக்கரை வாங்க முடியுது. சரி நம்ம சம்மர்ல வந்து லைட்டா ஒர்க் அவுட் ஆனதுனால அண்ணே இன்னொரு பேர் இறக்குங்கன்னா வந்துரும் இந்த மாதிரி நல்ல நல்ல பேரு. அதனாலதான் எல்லாரும் வந்து மணி ஸ்பீக்ஸ். போன ஜான்வரியில இருந்து இந்த ஜான்வரி வரைக்கும் சிட்டி ஹேவ் ஸ்பெண்ட் 422 மில்லியன் பவுண்ட்ஸ். சொல்லு நல்லா சொல்லு, நல்லா கத்தி சொல்லு, எல்லாரும் கேக்குற மாதிரி. 3 டிரான்ஸ்ஃபர் விண்டோல போன ஜான்வரியில ஒரு 220, சம்மர்ல ஒரு 120, இப்போ இங்க ஒரு 65 என்னமோ. ஸோ மொத்தமா 422 மில்லியன் பவுண்ட்ஸ் என்னமோ இருக்கு. நம்பர் தப்பா சொல்லலாம், பட் டோட்டல் அமௌண்ட் வந்து கரெக்ட். எல்லா பிளேயர் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு புது ஸ்குவாடே வாங்கியிருக்காங்க. ஒரு 7-8 பிளேயர் வாங்கியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே சேர்த்து இப்போ வந்து ஃபைனலி ஓகே செமன்யோமா நமக்கு ஒரு சைனிங் வேணும்னு சொல்லிட்டு வந்து பியூட்டிஃபுல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஆனா 2வது கோல் கார்னர்ல இருந்து டைரக்டா வருது. ஒரு செம்ம பினிஷ் ஃப்ரம் செமன்யோ. நீ அதை வந்து ஏன் ஆஃப் சைடு நினைச்சா, இது ஆஃப் சைடு நினைக்கலையா? ஆக்சுவலா உண்மையா சொல்ல போனோம்னா அது ஆஃப் சைடு கிடையாதுதான். ஏன்னா நம்ம அடுத்த கேம்லயும் அந்த ஏபர் இன்சிடென்ட் நடந்து அதை பத்தி பேசுவோம். பட் எனக்கு ஏன் புரியலடா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் ஆஃப் சைட் பொசிஷன்ல இருக்கிற மாதிரியும் எனக்கு தெரியல. ஏன்னா அந்த டிஃபெண்டருக்கு முன்னாடி தான் இருக்கிறான். இன்னொரு விஷயம், அவங்க 2 பேரும் வந்துட்டு அவங்களை டிஃபெண்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த தியாவு வந்துட்டு பால் பக்கத்திலே எல்லாம் அவன் டிஃபெண்ட் பண்ற பொசிஷன்லயும் இல்ல. ஸோ இவன் அப்ஸ்ட்ரக்ட் பண்ணான்றது அந்த ஃபவுலும் கிடையாது. அப்புறம் வந்துட்டு ஹாலண்ட் பொசிஷனுமே எனக்கு தெரிஞ்சு லைக் அவன் தான் லாஸ்ட் மேனும் கிடையாது. அவன் அந்த டிஃபெண்டர் பின்னாடி தான் இருக்கான். ஸோ என்ன டேர்ம்ஸ்ல வந்து இதை வந்து அவங்க ஆஃப் சைடு கொடுத்தாங்க. பிளஸ் பால் வேற சைட்ல தான் போகுது. இவன் பாலுக்கும் அட்டெம்ப்ட் பண்ணல. என்ன சிச்சுவேஷன்ல கொடுத்தாங்கன்னே தெரியல. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இது ஆஃப் சைட் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். நியாயப்படி சொல்லணும்னா. இல்ல ஆக்சுவலா அங்கதான் தப்பு. என்னன்னா அந்த டிஃபெண்டர் வந்து கோல் கீப்பருக்கு பின்னாடி இருந்தான். டெக்னிக்கலி அந்த பால் வந்து ஹெட் பண்ணும்போது, அந்த கிக் பண்ணும்போது மாலிக் தியாவ் வந்துட்டு போப்புக்கு பின்னாடி இருந்தான். சோ போப் பிகம்ஸ் த செகண்ட் லாஸ்ட் மேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் இருக்கு. கோல் கீப்பர் வந்து செகண்ட் லாஸ்ட் மேனா வந்து ஆயிட்டான ஒரு ரூல் இருக்கு. இதுக்கான கிளியர் எக்ஸாம்பிள் எங்க தெரியுமா? உனக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, நம்ம 2 பேரும் லைவ் பண்ணோம் 2022 சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் லிவர்பூல் வர்சஸ் ரியல் மெட்ரிட். கரீம் பென்ஜிமாவோட கோல இதே மாதிரி ப்ரீவியஸ் ஏன்டா இந்த வருஷமே நடந்ததுடா. இதே சிமிலர் கோல் ஒன்னு நடந்தது. பட் நீ உன்னோட இத கண்டினியூ பண்ணு. அவ்வளவு எனக்கு அது என்ன நீ சொல்ற இந்த கோல் ஞாபகம் இல்ல. இது வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே புரியல, எதுக்குடா அந்த பென்ஜிமா கோலை வந்து ரூல் அவுட் பண்ணீங்க, அது ப்ராப்பர் லெஜிட்டிமேட் கோல் தானா அப்படின்னு சொல்லிட்டு.
அப்பதான் அந்த ரூல் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இஃப் த லாஸ்ட் டிஃபெண்டர் இஸ் பிஹைண்ட் த கோல் கீப்பர், தி கோல் கீப்பர் கைண்ட் ஆஃப் பிகம்ஸ் த லாஸ்ட் டிஃபெண்டர். ஸோ அதனாலதான் ஹாலண்ட் வாஸ் பிஹைண்ட் போப். போப் தானே கீப்பரா இருந்தா? ஆமா, போப். ஸோ அதனால த லைன் வாஸ் drawn வித் போப் அண்ட் நாட் வித் தியாவ். புரிஞ்சுதா? நம்பர் 1. நம்பர் 2, ஹாலண்ட் வந்து அந்த இடத்துல ஆன் சைடா இருந்திருந்தால், மாலிக் தியாவுக்கு முன்னாடி தான் இருந்திருந்தான்னா, he can still influence play. கரெக்டா? கையை ஆட்டலாம், காலை ஆட்டலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா அவன் வந்து மாலிக் தியாவுக்கு பின்னாடி இருந்தனால ஆஃப் சைடுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. நவ் த சிச்சுவேஷன் இஸ், ஹாலண்ட் அந்த இடத்துல இல்லைனா மாலிக் தியாவுனால ஏதாச்சும் பண்ணி பாலை தடுத்திருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் எஸ். ஏன்னா தடுத்திருக்கலாமா தடுத்திருக்க முடியாதாங்கிற கேள்வி வந்தாலே வந்து தடுத்திருக்கலாம் அப்படிங்கிறது பாசிபிலிட்டி இருக்கு. கரெக்டா? கரெக்டா? அதனால அந்த இடத்துல அரசியல்வாதி மாதிரி பேசிட்டு இருக்க, இருந்தா இப்படி பண்ணலாம், இல்லன்னா அப்படி பண்ணலாம், என்னடா பண்றது? அப்படிதான். அங்க ஒரு கோல் கீப்பர் இருந்தா புடிச்சிருப்பான், அவன் கமெண்ட் இல்லைன்னா கோல் போயிருக்காது. என்னடா கருத்து இதெல்லாம்? இந்த மாதிரி கேட்கறதுக்கான நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. என்னடா பண்றது? ரூல்ஸ்னா அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும். அதனால அந்த விஷயம் வந்து ஹாலண்ட் தியாவை பிளாக் பண்ணனால தியாவுனால காலை தூக்க முடியல, இல்ல காலை நவுத்த முடியல, பால் அங்க போகும்போது எதுவும் பிளே இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியல. பட் ஹாலண்ட் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுனா ஆஃப் சைட் பொசிஷன்ல நின்னு, அப்படிங்கறனால அந்த கோலை வந்து கரெக்டா தான் ஆஃப் சைட் கால் கொடுத்து ரூல் அவுட் பண்ணாங்க. சரியா? நான் அடுத்த கேமுக்கு போகும்போது அடுத்த இன்சிடென்ட் வரேன். மேன் சிட்டி சப்போர்ட் பண்றதுனால விட மாட்டீங்கடா. நான் சொல்றேன் இந்த ஆஃப் சைட் கிடையாதுன்னு, ஆனாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறான். சோ நீங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் கௌதம புடிச்சு கத்திக்குவாங்க, அவ்வளவுதான். ஆமா, நீங்க வந்து எக்ஸ்பிளனேஷன் என்னையோட பெட்டரா கொடுக்கும்போது நீங்க கமெண்ட்ஸ்ல கொடுங்க. பட் இன்னொரு விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, இந்த கோல் வந்து 1-0 இருந்துச்சு. கடைசி மூமெண்ட்ஸ் வரைக்கும் 1-0 தான் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா நியூகாசல் கம்ப்ளீட்டா ஹாலண்ட சுத்தி வளைச்சிட்டாங்க. ஹாலண்ட் கேம்லயே இல்ல. ஷாட்டோ, பாஸோ, அசிஸ்டோ, என்ன சொல்றது, ஒரு ரன்னோ எதுவுமே பண்ண முடியல ஹாலண்டால. பேசிக்கலி he was absent from the game. ஓகேவா? சோ மத்தவங்க மேல ஃபோக்கஸ் பண்றது, நல்லபடியா டிஃபென்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நியூகாசல் கடைசி வரைக்குமே. அதுக்கப்புறம் கூட 1 or 2 சான்ஸ் கிரியேட் பண்ண, ஹாஃப் சான்சஸ். பட் அந்த சான்சஸுமே எதையுமே வந்து எடுக்கல. சோ ஓகே, கேம் எல்லாமே 1-0 தான் முடிய போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். 9 நிமிஷம் ஆடட் டைம் கொடுத்தாங்க. ஓகேவா? அதுலயும் கூட நியூகாசல் தான் வந்து 2 சான்ஸ் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அது வந்து நடக்கல. கடைசியில அவுட் ஆஃப் நோவேர் போப்புக்கு போட்ட பேக் பாஸ போப்பு கேவலமா கிளியர் பண்ணுவான். அந்த போப்பு வந்து ப்ராப்பரா கிளியர் பண்ணியிருந்தானா அந்த பால் எங்கேயோ போகுது. அவங்களோட ஹாஃப் கேவலமா கிளியர் பண்ணி ஒரு த்ரோ கொடுப்பான். அந்த த்ரோல வந்துட்டு ரைட் பேக் வந்து பொசிஷன்ல இருக்க மாட்டான். ஏன்னா போப்போட கிளியரன்ஸ்க்காக ரைட் பேக் முன்னாடி போயிருப்பான். அந்த த்ரோ கொடுத்து த்ரோ ஃபாஸ்டா எடுத்தனால ரைட் பேக் பொசிஷன்ல இல்ல. சர்க்கி செமையான பேக் ஹீல் ஃபிளிக், கிராஸ், சர்க்கி ஈஸி ஃபினிஷ், கோல். இது இந்த கோலே வந்திருக்கூடாது. பேசிக்கலி அவன் கேவலமான ஒரு கிளியரன்ஸ்ல ஒரு த்ரோ கொடுப்பான். த்ரோல இருந்து அவங்க எடுத்து வந்து கோல் போட்டு. இப்ப இதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை ஃபார் நியூகாசல். கரண்ட் ஹோல்டர்ஸ் அவங்க தான். இப்ப வந்து 1-0 டவுன்ல போயிருந்தா ஏதோ ஒரு ஹோப் மேன் சிட்டி. அதுவே கஷ்டம் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எத்தியாட்ல போய் ஆடுறப்ப ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் ஒரு மைண்ட் செட் வந்திருக்கும். 2 goals டவுன் வந்து நாங்க எப்படி போய் எத்தியாட்ல எடுப்போம்னு கேட்டு அவன் பிளேயர்ஸே டவுட் பண்ணுவாங்க, இதெல்லாம் வாய்ப்பு இல்லைன்ட்டு. சும்மா மென்டாலிட்டியே மாறிடுச்சு அந்த ஒரு கோல்னால. சோ 2-0ன்றது பேசிக்கலி இந்த கேம் பரீடு நம்ம ஒத்துக்கலாமா? எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலலாம் கம்பேக் பண்றது ரொம்ப கஷ்டம் நியூகாசலுக்கு. ஆமா, ஏன்னா நியூகாசலோட ரீசன்ட் ரெக்கார்ட் அட் எட்டிஹாட் வந்து கடைசி ஃபியூ கேம்ஸ்ல 14 goals conceded, 0 goals scored. ஓகேவா? சோ 1-0 டவுனா போயிருந்தா ஸ்டார்ட் சொல்ற மாதிரி சொல்றேன். நியூகாசல் இப்படி பொளந்துக்கறாங்களா? 1-0 டவுன் போயிருந்தாலே கஷ்டம். இப்போ வந்து 2-0 டவுன். சோ எஃபெக்டிவ்லி அந்த கேம் வந்து ஓவர். இந்த டைம்ல வந்து we have to talk about Cherki because 15 goal assists already in all competitions for Man City. இது வரைக்கும் வந்து 15 goal assists, 1 goal assist every 60 minutes or something. இது வரைக்கும் அவனோட இதுல வேணா நடுவுல injured for a very good time. Starting of the seasonல ரொம்ப நேரத்துக்கு அவன் இன்ஜர்ட்ல தான் இருந்தான். வந்துட்டோம் தலைவன் மாஸ் காமிச்சிட்டு இருக்கான். only மாஸ் காமிச்சிட்டு இருக்கான். 60 minutes 60 something minutes வந்து every 1 GA or வருது. சோ சம்ம சைனிங்கா வந்து வேர்ட்ஸ் சாரி ஜோ சர்க்கி வந்து இருக்கான். சரி 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 அதனால வந்துட்டு இது வரைக்கும் 15 GA வந்து எடுத்திருக்கான். அதனால வந்து he's been really good. But Newcastle are all but done. I don't think they will qualify. Man City 99.9% are into the final. ரெண்டாவது கேமுக்கு அப்படியே குதிப்போம். ஆர்சனல் 3, செல்சி 2. செல்சி அண்டர் நியூ மேனேஜர் லியம் ராசனாயர் and 5 players are more missing. Moises Caicedo, Reece James, Malo Gusto, Delap and Caicedo நினைக்கிறேன். 5 பிளேயர் 4 பிளேயர் 5 பிளேயர்
பாமர் பாமர் கேசேடோ பால்மர். ஆமா பால்மர் தான் மெயின். 5 பிளேயர் பால்மருக்கு வந்து ஏதோ மிஸ்ஸிங். நோய் இருக்கான்டா, இந்த ஆர்த்தோபோபியான்ட்டு. இந்த மாதிரி வந்து ஆர்சனல் ஆனவன மட்டும் இன்ஜூர் ஆயிடுமா பால்மருக்கு. ஸோ வந்து ஆர்சோபோபியான்னு ஒரு புது நோயை கண்டுபிடிச்சிருக்காங்க. நீ இஷ்டத்துக்கு பேச இல்ல வேண்டியது நீ இது வந்து என்னோட முதல்ல லாஸ்ட் மெயின். ஆரம்பிக்கிறது முன்னாடி நானே சொல்லிடுறேன். எல்லா செல்சி ஃபேன்ஸும் இதான் சொல்லுவாங்க, எங்களோட மெயின் டீமே ஆடல, நாங்க தான் பெட்டரா ஆடணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டேன். சரி இவ்வளவு நல்லா ஆடும் போதே நீங்க தோத்து போறீங்களே, அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்க நல்லா ஆரம்பிச்சா என்ன நடக்குது? நாங்களும் மட்டமா தான் ஆடினா ஆடணும், தானே மட்ட மாதிரி ஜெயிச்சிட்டோம். ஆடினா தானே ஆடினா யார் தானடா. சான்செஸ்ட எவ்வளவு காசு கொடுத்தீங்க, பெட்டி எவ்வளவு அமிச்சீங்க அதை சொல்லு. அது எப்படி உங்க கேமுக்கு வந்தா மட்டும் அவன் எரர் பண்றான்? எங்களுக்குன்னு இல்லடா, அவனுங்களே வந்துட்டு காசு கொடுக்கலையான்னு தெரியல. அவன் திடீர்னு வந்துட்டு நான் ஐ வில் ப்ரொவைட் யூ கோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த லிஸ்ட்லயே இல்லையன்ட்டு 2 என்ன இயர்ஸ் பண்றது? முன்னாடி 2-0 டவுன்ல இருந்தீங்க ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ்ல. 77th மினிட் வரைக்கும் கேம்ல ஒண்ணுமே இல்லாம இருந்தீங்க. அலேகா சாnchez வந்து நேரா டெக்லன் ரைஸ் கடிப்பான். அது எப்படின்னே தெரியாது. டெக்லன் ரைஸ் அழகா ஃப்ரீ போஸ்ட்ல கோல் அடிப்பான். இந்த கேம் ஒரு கார்னர் வருது, 7வது நிமிஷம் தான் ஆயிருக்கு கேம்ல. அநியாயத்துக்குன்னு கொசு அடிக்கிற மாதிரி போய் அடிக்கிறன்ட்டு போய் பால சல்லில் உள்ள விட்டான். ஆர்சனல் பக்கத்துல நின்றாலே ஒரு ட்ரெம்பிளிங் ஃபியர் வந்துரும். அதனால வந்துட்டு இந்த ஆட்டோமேட்டிக்கா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் சாnchez வந்து ரொம்ப ட்ராமா இருக்குது. ஆர்சனல்னாலே வந்து கொஞ்சம் பயம்ன்றதுனால கொஞ்சம் அந்த மாதிரி அடி வாங்கிட்டு இருக்க. ஆனா ஒண்ணும் பெருசா சொல்றதுக்கு இல்லடா. செல்சி வந்து ஆர்சனலை டிஃபீட் பண்ணி பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஒரு வின்னு பண்ணதில்ல. ஸோ வந்துட்டு இப்போ வந்து எங்களுக்கு 3-2 லீட். ஒரு கோல் 2 கோல் இருந்தா நல்லா இருக்கும். இந்த கருணாசவன் ஏன் இறக்கி விட்டான்னு தெரியல. அவன் போய் பொசுக்கு 2 கோல் அடிச்சிட்டான். பட் என்னதான் இருந்தாலும் ஒரு கோல் லீட் கோயிங் இன்டு எமிரேட்ஸ் வந்துட்டு அங்க வந்து அவங்க ஜெயிப்பாங்கன்ற நம்பிக்கை சுத்தமா எனக்கு கிடையாது. ஸோ அதனால இது ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் தான். எப்படியோ நம்ம வந்து இந்த கோல் பார்ப்போம். இந்த பென் ஒயிட் உடைய கோல் சேம் சிச்சுவேஷன். யாக்கரஸ் அதே மாதிரி இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எந்த டிஃபெண்டர்னு தெரியலையே செல்சியில, இல்ல மார்க்யூவி வந்து இதே மாதிரி யாக்கரஸ் அங்க நிக்கிறான். பென் ஒயிட்டோட ஹெட்டரு. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு தட் வாசன்ட் கிவன் அன் ஆஃப் சைட். ஏன்னா நான் ஏற்கனவே வீடியோல சொன்ன எக்ஸ்பிளனேஷன் படி யாக்கரஸ் அந்த இடத்துல இல்லைன்னா மார்க்யூவி கேன் டூ சம்திங் டு கிளியர் த பால் ஆர் பிளாக் த பால் ஆர் டூ சம்திங். கரெக்டா? அந்த இடத்துல யாக்கரஸ் இல்லைன்னா இப்படி பண்ணலாம் கண்டிப்பாடா. என்ன வேணா பண்ணிருக்கலாம். வேணா அங்க இருந்து ஓன் கோல் கூட அடிச்சிருக்கலாம். அதை கூட சொல்லு. ஏன்டா இதெல்லாம் அநியாயமேடா. ரூல்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணா அதுக்கும் கேவலப்படுத்தா. ரூல்ஸ் கால்ல பூட்டு போட்டு அடிப்பாங்க, கால்ல வந்து சப்பல் போட்டு அடிக்க மாட்டாங்க. இஷ்டத்துக்கு பேசிட்டு இருந்தா என்னடா பண்றது? என்ன ரூல்ஸ்ரா? ரூல்ஸ வந்து நேத்த கேம்ல நீ குடுக்குற ஆஃப் சைடு, இந்த கேம்ல நீ எப்படி கொடுக்க முடியாது? யாக்கரஸ் அதே மாதிரிதான் மார்க்யூவி வந்து பிளாக் பண்ணிட்டு யாக்கரஸ்க்கு முன்னாடி பால் போகுது. சரி, யாக்கரஸுக்கும் மார்க்யூவிக்கும் அந்த பக்கம் பால் போயிருந்தா கூட சரி, யாக்கரஸ்னால எதுவுமே பண்ண முடியாது. அவன் அந்த லைன் ஆஃப் த பால்லயே இல்ல அப்படின்னு சொல்லலாம். யாக்கரஸ்க்கு முன்னாடி போகுது. மார்க்யூவி அந்த இடத்துல நின்று இருந்தானா ஒரு தொடை வச்சு தடுத்திருப்பான், கால் வச்சு தடுத்திருப்பான், என்னாலும் படுத்திருப்பான். ஆனா அவன் செக்கே பண்ணல, கோல் கொடுத்துட்டாங்க. அப்புறம் முந்தின நாள் நைட்டு நீ ஒரு விஷயத்தை பண்ற, 5 நிமிஷம் செக் நடந்துச்சு இந்த கோலுக்கு. 5 நிமிஷம் செக் பண்ணி இந்த கோலை ரூல் அவுட் பண்ற. அடுத்த நாள் நீ நடந்த ரீப்ளே கூட நீ காட்டல. எப்படி அது? அதுவும் தெரியுதுல்ல, அதுவும் நீ செக் தான் பண்ணும். அதே ஆஃப் சைட் பொசிஷன்ல யாக்கரஸ் நிக்கிறான். அதே தான் கோல் கீப்பருக்கு பின்னாடி தான் அங்கேயும் நிக்கிறான். அங்க நீ செக்கே பண்ணல. நீ என்ன லாஜிக்ல நீ அங்க கோலை கொடுக்கல, என்ன லாஜிக்ல நீங்க கோலை கொடுத்த எவனுக்குமே தெரியாது. அந்த அன்னைக்கு அவன் ரெஃபரி பண்றானோ, அந்த அன்னைக்கு காலையில அவன் சண்டை போட்டுட்டு வீட்டுல இருந்து என்ன மூட்ல வரானோ அதை பொறுத்தா அபிஷியேட்டிங் நடக்குது இந்த கண்ட்ரியில. ஓகேவா? ஆனா அது விஏஆரோட ஃபால்ட் தான் சொல்றேன். ரெஃபரி பாத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் தான். விஏஆர் அந்த ஜாரட் கில்லர் அவர் தான் வந்து பாத்துருக்கணும். ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் நானும் ஒத்துந்தா இருப்பேன். நியாயப்படி நான் சொல்றேன், நான் ஒத்துந்திருப்பேன். நான் அதை கொடுத்துருந்தாங்கன்னா ஏன்னா ஆப்வியஸ்லி அவன் முன்னாடி தான் பால் போகுது. சோ அவன் இன்க்ளூடிங் த பிளேயர் தான் நான் சொல்லுவேன். சோ இல்ல நியாயப்படி பாத்திருந்தா ஃபர்ஸ்டே சாnchez அதை தடுத்துருக்கணும். நீ யாக்கரஸே விடு, சாnchez கிறுக்கன் அங்க பால புடிச்சிருக்கணும். அநியாயத்துக்கு போய் கொசுவத்தி அடிக்கிற மாதிரி அடிச்சாண்டா அந்த பால. என்னமோ அடிச்சு போட்டு பண்ணி கோல். ரெண்டாவது கோலை பாரு, அழகான கிராஸ், நேரா கைக்குள்ள எடுக்கணும். அந்த கிராஸ விட்டு அதுக்கு முன்னாடி நானே ஒருத்தனை திட்டிடுறேன். அந்த பால் அவனுக்கு குடுக்கறதுக்கு முன்னாடி சாக்கா வந்து ஓப்பனா கொடுத்துருக்கலாம் யோகரஸ். ஆமா ஆமா, அவன் கடுப்பாயிருப்பான். அவன் வந்து பொடா வெண்ணன்னு கத்திட்டு போய் திரும்பி நின்றுட்டு இருப்பான். அதுக்கப்புறமா பென் ஒயிட் ராசாத்தி எங்க இருந்தான்னு தெரியல, என்னத்தையோ கிராஸ போட்டான். அது இவன் விட்டா வேற விஷயம். ஆனா கோலை போட்டு அதுக்கப்புறம் நடந்த ஒரு சம்பவம், செலிப்ரேஷனுக்கு எல்லாரும் ஓடி வராங்க. சாக்கா பக்கத்துல போடான்னு தள்ளி விட்டான். அது நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. சாக்காவை தள்ளி விட்டு பென் ஒயிட் வாடா ராசா ஊட்டின்ட்டு. ஆனா வந்து எல்லா ஆர்சனல் ஃபேன்ஸும் கலெக்டிவா சொல்றதுதான், சாக்காக்கு இந்த வருஷம் என்னமோ தெரியல கட் பண்ணி
அடிக்கணும்னு ஏதோ ஒண்ணு மந்திரம் கிந்திரம் அவனுக்கு சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல. பால் வந்தா யோக்கரஸ் பாஸே பண்றது இல்ல. அப்புறம் யோக்கரஸ் கோல் போடணும்னு கத்துறது மட்டும் எப்படின்னு தெரியல. இந்த ஓடகாடு பாஸ் போட மாட்டான், சாக்கா போட மாட்டான். அவனுக்கு சப்ளையே கொடுக்காம கோல போடுறான்னா எப்படா கோல போடுறது? முதல்ல இந்த 2 ஃப்ராடுன்னு இல்ல, சாரி, பட் இந்த 2 பசங்களையும் வந்துட்டு ஒழுங்கா பாஸ் போட சொல்லி தரணும். அதனால வந்துட்டு அது வரைக்கும் யோக்கரஸ் கிட்ட நம்ம எதையுமே எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா கேம்ல வந்து அந்த கிராஸ சாnchez கையை வச்சு தடுக்காம இருந்தா கூட கிராஸ் எங்கேயோ போயிருக்கும். தடுத்து அழகா குஷன் பண்ணி கொடுத்தான். யாக்கரஸ் வந்து டேப்பிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் ஜூபிமெண்டி ஒரு செம்ம ஃபேக் ஃபொஃபானாவும் நினைக்கிறேன், செம்ம ஃபேக் பண்ணி போய் லெஃப்ட் ஃபுட்ல ஷாட் எடுத்தான். ஒரு செம்ம ஃபினிஷ் ஃப்ரம் ஜூபிமெண்டி. 3-1 ஆச்சு. நான் அவ்வளவுதான் 3-1 தான் முடிவு நினைச்சா சிங்கக்குட்டி கர்னாச்சோ மறுபடியும் ஃபர்ஸ்ட் கோலே செம்ம ஃபினிஷ், செகண்ட் கோல் வாலியில அதுவும் செம்ம ஃபினிஷ். ஏன்னா கேப்ரியல் டைவ் அடிப்பான் அவன் மண்டையில, சேவ் பண்ணிடலாம். அதையும் தாண்டி உள்ள போய் 3-2 நீ சொன்னனால ஒரு ஏதோ ஒரு கேம் மேபி செகண்ட் லெக்ல வந்துட்டு ஏதோ ஒரு கேம் கொடுக்கறதுக்கான ஒரு பொட்டன்சியல் ஆச்சு வந்து நிப்பாட்டினாங்க 3-2ன்னு. ஐ வாஸ் இம்ப்ரெஸ்டா. ஏன்னா இத்தனை பிளேயர் மிஸ் பண்றாங்க மெயின் டீம்ல. அது எடுத்து பாத்தீங்கன்னா 5 பிளேயர்ல அட்லீஸ்ட் 3 ஸ்டார்டர், 3 பேருமே இல்ல. அப்படி மிஸ் பண்ணியுமே வந்துட்டு ஓகே அட்லீஸ்ட் 3-2 அப்படின்னு வந்து எடுத்தாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி உனக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. பட் ஆனா அந்த ஃபர்ஸ்ட் கோல் போட்டீங்கல்ல, ஃபர்ஸ்ட் கோல் போட்டதுல இருந்து அந்த ஹாஃப் டைம் வர வரைக்கும் செல்சி வந்து அத்தனை சான்ஸ் கிரியேட் பண்ணாங்க. உங்க நடு பிட்ச் வந்து வாழ வச்சிருந்தானுங்கன்னு சொல்லு, சான்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிரியேட் பண்ணல. 2-3 சான்ஸ் கிரியேட் பண்ணாங்களா? நியாயப்படி சொல்லணும்னா ஆர்சனல் இன்னும் 2-3 கோல் போட்டிருக்கணும். அவனுங்க வந்து பினிஷ் பண்ண தெரியாம சுத்திட்டு இருக்கிறதுனால மிஸ் பண்ணிட்டானுங்க. அதேதான் செல்சிக்கும் சொல்லுவேன். சொல்லு என்ன சான்ஸ் கிரியேட் பண்ணாங்கன்னு சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். ஒன்னு வந்து எஸ்டிவாவோ வந்து ஸ்ட்ரைட்டா வந்து இவன் மேல அடிப்பான், கெப்பா மேல. என்சோ பெர்னாண்டஸும் அதேதான். என்சோ பெர்னாண்டஸ் எட்ஜ் ஆஃப் தி பாக்ஸ்ல இருந்து வந்துட்டு நேரா தூரத்துல இருந்து அடிக்கிறதுல சான்ஸ் கிரியேஷன், தூரத்துல வந்து அதுல பாக்ஸ்க்கு எட்ஜ்ல வந்து அடிப்பான்டா. அவளுக்கும் ஃபினிஷ் பண்ண தெரியல. இப்ப ஆர்சனல் ஃபினிஷ் பண்ண தெரியலங்க, அதேதான் செல்சிக்கும் ஃபினிஷ் பண்ண தெரியல. அதேதான் சான்ஸ் கிரியேட் பண்ணி அவங்களுக்கும் ஃபினிஷ் பண்ண தெரியல. எனக்கு என்னோட கேள்வி என்னவா வந்துச்சுன்னா, எப்பவுமே ஆர்சனலோட மிட்ஃபீல்ட்ல இடமே இருக்காது, அந்த ஒரு ஸ்பேஸே வராது. இந்த கேம் அந்த ஃபர்ஸ்ட் கோல் போட்டதுக்கு அப்புறம் அந்த ஆஃப் டைம் வர வரைக்கும் ஒரு 4-5 இன்ஸ்டன்ஸ்ல நீங்க போய் செல்சியை பிரஸ் பண்ண போய் நடுவுல ஸ்பேஸ் பார்த்தேன். அது பார்த்ததே கிடையாது அந்த சீசன் ஃபுல்லாவே. ஆர்சனல் வந்து அந்த நடுவுல யாருனாலுமே போய் ஆட முடியாது நடுவுல போய் மிட்ஃபீல்ட்ல. ஆனா செல்சி வந்து அந்த பாக்கெட்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் கண்டுபிடிச்சிட்டே இருந்தாங்க. அது எனக்கு வந்து ஒரு இதுவா இருந்துச்சு, என்ன இவங்க எப்படி ஆர்சனல் வந்து இப்படி ஒரு ஸ்பேஸ் உருறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் லைக்ல அதை வந்து பயன்படுத்தி ஏதாச்சும் பண்ணுவாங்களான்னு தெரியாது. பட் இந்த கேம் நான் அதை பார்த்தேன். அந்த பாக்கெட்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் வந்து ஜாவ் பெட்ரோ வந்துட்டே இருந்தான். ஜாவ் பெட்ரோ கூட ஒரு செம்ம கிராஸ் போடுவான், எவனுமே இருக்க மாட்டாங்க. அது தொட்டுட்டா கோல், ஆனா எவனுமே ஓட மாட்டாங்க அந்த இடத்துல. இந்த மார்கிவி ஜாவ் பெட்ரோ இது ஒர்க் ஆகுதா என்ன எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா மார்கிவி ஒரு லெஃப்ட் விங்கர் லெஃப்ட் அட்டாக்கிங் மிட் அப்படின்னு போட்டு ஏதோ புதுசா ட்ரை பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. லெஃப்ட் சைடு ஒரு டிம்பர் அமுக்கலான்ட்டு. அதனால வந்துட்டு தெரியல, புதுசா தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் ஒர்க் அவுட் ஆகல. ஜாவ் பெட்ரோ நல்ல கேம் தான் டெஃபினட்டா. அவங்க இதுல நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு. நீ சொன்ன மாதிரி டெஃபினட்டா நான் ஒத்துக்கிறேன். என்சோ பெர்னாண்டஸ் தான் நல்ல கேம் போட்டாரு, முஸ்தவாவும் நல்ல கேம். என்ன வந்து இந்த ஆண்ட்ரே சாண்டோஸ் போது அடுத்த கேம்ல வந்து கை சேரானா இன்னும் கொஞ்சம் காம்படிட்டிவா இருக்கும். சோ டெஃபினெட்லி ஏதாச்சும் ஒரு நல்ல கேம் எதிர்பார்க்கலாம். பட் ஸ்டில் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கேம் டன் அண்ட் டஸ்டட் தான் வச்சுக்கலாம். அப்படிங்கிற எனக்கும் எமிரேட்ஸ்ல கொஞ்சம் கஷ்டம் தான் தோணுது. நீங்க நினைக்கிறதெல்லாம் வந்து காமெண்ட்ஸ்ல போடுங்க மக்களே. மறக்காம வந்து இந்த வீடியோ வந்து ஹைப் பண்ணுங்க. நிறைய பேர் ஹைப் எங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. லைக் ஆப்ஷனுக்கு பக்கத்துல மொபைல் போன்ல மட்டும் கொஞ்சம் ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஹைப் வரும். வாரம் வந்து நீங்க எங்களுக்கு 7000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்க ஹைப் பண்ணலாம். சோ மறக்காம அந்த ஹைப் பண்ணீங்கன்னா ஆப்ல பார்க்கணுங்க. அப்புறம் மொபைல் போன்ல வரலன்னு சொல்லாதீங்க, ஆப்ல ஓபன் பண்ணா தான் வருது அது. ஆமா யூடியூப் ஆப்ல. சோ மறக்காம வந்து அந்த ஹைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல நானும் சுபாஷ் உங்களை மீட் பண்றோம். until then take care.